வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 29 சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. விழாவில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரம் மற்றும் கூவாகம் கிராமத்திற்கு வந்துள்ளனர். இவர்களை மகிழ்விக்கும் வகையிலும் உற்சாகப்படுத்தும் விதமாகவும் திருநங்கைகளுக்கான பல்வேறு நடன போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், அழகி போட்டிகள் நடக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக நேற்று மாலை தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் கூவாகம் திருவிழா விழுப்புரம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு முன்னிஜி தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக நடிகர் விஷால் பங்கேற்றார். தொடர்ந்து மிஸ் திருநங்கை 2025 அழகி போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் பங்கேற்றனர். விதவிதமான வண்ண வண்ண அலங்கார உடைகளில் தோன்றி திருநங்கைகள் ஒய்யார நடை நடந்து கலக்கினர். இதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சக்தி மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்டார். சென்னையைச் சேர்ந்த ஜோதா 2வது இடத்தையும், விபாஷா 3வது இடத்தையும் பெற்றனர். முதல் பரிசு 20,000, 2வது பரிசு 15,000, 3வது பரிசு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. சிறந்த திருநங்கைகளாக தேர்வு செய்யப்பட்ட மூவருக்கும் சக திருநங்கைகள் கன்னத்தில் முத்தமிட்டு வாழ்த்து தெரிவித்தனர். மிஸ் திருநங்கை போட்டியையொட்டி விழுப்புரம் நகரம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. 3வது வருஷம் ஏறி இருக்கேன். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கல. எனக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களை மாரியில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்லணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளைச்சி தான் முன்னேறுவாங்கிற மாதிரில எத்தனையோ கஷ்டப்பட்டு மேடைகள் ஏறி தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துல முதல் இடம் பெற்றிருக்கேன். அதுக்கே ரொம்ப சந்தோஷம். நன்றி. எங்கள் திருநங்கை மக்களுக்கு நல்லபடியாக கல்வியில் முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். நான் ஒரு பியூட்டிஷியன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், மேக்கப் கூட நானே தான் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், எல்லாம் இல்லை இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு தான் நன்றி. நான் 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் என்னத்தையும் சாதிச்சதுக்கு சாதிச்ச மாதிரில எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கூத்தாண்டவர் புண்ணியத்தில் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைத்திருக்கு. சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதான் ஃபஸ்ட்டு இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் விழுப்புரமும் வரேன். ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேஜும் ஏறுறேன். என்ன பண்ண போறீங்க? சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறீங்க? சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி 4 ட்ரான்ஸ் மேலே தேர்ந்தெடுத்து நான் படிக்க வைக்க போகிறேன். நான் மெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் இப்போ டான்ஸராக இருக்கேன். நான் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரைஸ் வாங்கினதுக்கு காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் தான். எனக்காக நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணி எவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை பெரிய ஆசை எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளியாக இருக்க திருநங்கைகளுக்கும் ஒரு காப்பகம் அமைக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பேன். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாளம் டாண்டி பகுதியில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் திருவிழா நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கும் நிலையில் பொது நிகழ்ச்சிகள் நடத்த கலையரங்கம் இல்லாமல் இருந்தது. பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று கூடலூர் எம்எல்ஏ ஜெயசீலன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து கலையரங்கம் கட்டுமான பணி நிறைவு பெற்றது. தொடர்ந்து கலையரங்கை கோவில் கமிட்டியிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. கமிட்டி நிர்வாகிகள் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். அர்ச்சகர் மணிகண்டன் சிறப்பு பூஜைகள் செய்தார். எம்எல்ஏவிற்கு பசும் தேயிலை மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி கோவில் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பெயரில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. விழாவில் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழா மற்றும் நகர செயலாளர் முருகன் பட திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பங்கேற்றார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆகவே உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களும் விரும்புவது போரற்ற உலகம்தான். எந்த நாடு அந்த நாடா இந்த நாடா என்பதல்ல. போர் தொடங்கினால் இந்தியா ஜெயிக்கும் என்று நாம் சொல்லலாம். போர் தொடங்கினால் பாகிஸ்தான் ஜெயிக்கும் என்று அவர்கள் சொல்லலாம். இப்பொழுது இருக்கிற நவீன உலகத்தில் மிக நவீனமான ஆயுதங்கள் இருக்கக்கூடிய காலம் இது. மகாபாரத போரோ அல்லது ராமாயண போரோ நடக்கக்கூடிய காலம் அல்ல. எல்லா நாடுகளிலும் அணு ஆயுதம் இருக்கிறது.
இந்தியாவில் 172 அணு ஆயுதங்கள் இருக்கிறது, பாகிஸ்தானில் 170 இருக்கிறது. சமமாக தான் இருக்கிறோம். இந்த அணு ஆயுத போராக மாறினால் மீண்டும் ஒரு 3வது உலக யுத்தத்தை சந்திக்க வேண்டி வரும். அப்படி 3வது உலக யுத்தம் என்று ஒன்று நடந்தால் தொடங்கியவர்களும் இருக்க மாட்டார்கள், அந்த செய்திகள் எல்லாம் சேகரித்து செய்தியாளர்களும் இருக்க மாட்டார்கள், வெளியிடுவதற்கு தொலைக்காட்சியும் இருக்காது, பிரசுரிக்க பத்திரிகையும் இருக்காது, உலகம் பூண்டோடு அழியும். அப்புறம் திரும்ப மறுபடியும் ஒரு புது உலகம் தான் பிறக்கணும். அது எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆகும்னு தெரியாது. ஆகவே போரற்ற உலகத்தைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இந்த சூழலில் இந்தியா பாகிஸ்தானில் ஏற்பட்ட பதட்டம், போர் தொடங்கலை, எல்லாரும் போர்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. போர் அல்ல. அவர்கள் சின்ன சின்ன இந்த எலிமெண்டரி ஸ்கூல் பிள்ளைங்க அந்த கில்லம்ல அந்த மாதிரி வேலையை அவர்கள் பார்த்தார்கள். அதற்குரிய தக்க பதிலடியை அவ்வப்பொழுது இந்திய இராணுவம் அளித்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் அமெரிக்கா போன்ற நாடுகள் தலையிட்டு ஒரு சமரசம் ஏற்பட்டு போரை நிறுத்தி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் முடியலை. சிந்து நிதி நிறுத்தப்பட்டதற்கு இன்னும் முடிவு காணலை. சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட பாகிஸ்தானத்தில் இருக்குது, அது மேலே இன்னும் முடிவல்ல. இன்றைக்கு மீண்டும் பேசுகிறார்கள். நல்ல முடிவுக்கு வருவார்கள் என்று நம்புகிறோம். வர வேண்டும் என்று உலகம் எதிர்பார்க்கிறது, நாடும் எதிர்பார்க்கிறது.